வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசுமை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் தளபதி 28க்கான தகவல் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தளபதி 68 படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 31 ஈவினிங் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வரும்போது டைட்டில்னு ஒன்று டைட்டில் என்னவா இருக்கும், உங்கள் சோர்ஸ் கிட்ட தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எப்போ இருந்தால் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம சோர்ஸ் கிட்ட எப்படின்னா டைட்டில் தெரிய வருமா அப்படின்னு கேட்டால் கூட இன்ன வரைக்குமே ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏஜஸ் டீம் தரப்புலேருந்து படப்பிடிப்பு எடுக்கிறதுலேருந்து இப்போ டைட்டில் என்னவா இருக்குன்னு கேட்குற வரைக்குமே அவ்வளோ சஸ்பென்ஸாக படத்தினுடைய அப்டேட்ஸ் எதுவுமே தெரியாமல் வச்சுருக்காங்க. இட்ஸ் கிரேட். ஏன்னா முந்தைய டைம்லலாம் அவங்களுடைய படப்பிடிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் லீக் ஆச்சு. விஜயனுடைய படங்கள் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே நடித்தாலும் அங்கேருந்து லீக் ஆகிடும். ஆனால் இந்த படத்துக்கு இன்ன வரைக்கும் நடக்கலைன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்தளவுக்கு டீம் எஃபோர்ட் பண்ணி படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது டீமுக்கு ஆட்ஸ்அப் பண்ணி ஆகணும். அதோட தளபதி 68க்கான படப்பிடிப்பு மொத்தமும் பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் விஜயனுடைய ஷெடியூல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து அவர் தளபதி 69க்காக ஏப்ரல் மந்தே படத்துக்கான அறிவிப்பை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் விஜயனுடைய பர்த்டேவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி தளபதி 68 டீம் வந்து ஜூலை ஆகஸ்ட் ரிலீஸ் டேட்டை பார்க்காம லியோ எப்படி ரிலீஸ் பண்ணாங்களோ அக்டோபர் மந்த் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஐயோ, அதுக்குள்ளே நீங்கள் 69 படப்பிடிப்பே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. இருந்தாலுமே அந்த டேட் டைமில் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் அங்கே ஷேர் பண்ணேன். பார்ப்போம் டீம் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது அடுத்தடுத்து தான் தெரியும். அதே மாதிரி சோர்ஸ் தரப்புலேருந்து படப்பிடிப்பு இப்படி முடிஞ்சிடும், அடுத்த படத்துக்கான வேலைகள் அந்த மந்த்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு அந்த இயக்குனர் யாராக இருக்குன்றது தான் இன்னும் சீக்ரெட்டாக இருக்குது. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களாம் நினைக்கலாம் அதில் என்ன டவுட்டு, 69 கண்டிப்பாக A6 அட்லியானாவாக தான் இருக்கும், ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குன்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஸ்டோரியை போய் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலையே, அப்போ அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்ல அப்படின்றது தோணுது. ஸோ அதே சேம் டைம் இயக்குனர் நெல்சன் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மூவிலையும் கமிட் ஆகி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் வந்துருச்சு. அட்லியானா ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்குது. நெல்சன் அவர்கள் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்குல்ல. மேபி அது நடக்குமா அப்படின்ற ஒரு சின்ன தாட் இருக்குது எனக்குள்ளே. அவர் தான் தனுஷ் அவர்களை வச்சு படம் பண்ண போகிறான்னு டாக்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னால், அவர் தான் DD3 படப்பிடிப்பில் இருக்கார். இப்போ தான் அந்த படமும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் அந்த படத்துக்கு இயக்குனர் வேறு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனெல்லாம் டாக்ஸ் இருக்குது. அல்லு அர்ஜுன் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ப்ராஜெக்ட் வேறு இருக்குது. இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது அவருக்கு கேப் நிறையா இருக்குது. ஒருவேளை 69 கேப் அவர் ஃபில் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அகைன் நெல்சன் வர போகிறாரு, அது 69க்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். மேபி வந்துருவாரோ அப்படின்னு தான் தோணுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை ஷேர் பண்ணிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.